அனைவருக்கும் வணக்கம். பிடி பிஆர்டி 2024 தேர்வு நடைபெற்று முடிந்து ரிசல்ட் எப்போது வெளியிடப்படும் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு நாம் ஒவ்வொரு நாட்களாக கடந்து வந்துட்டுருக்கோம். டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு முன்பெல்லாம் நம்ம ரிசல்ட் சம்மந்தமாக கேட்கும்போது அவங்க சொன்ன ஒரே பதில் ப்ராசஸில் இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம டிஆர்பி டோல் ஃப்ரீ நம்பருக்கு ரிசல்ட் எப்போ வெளியிடுவீங்க, இந்த மாதத்திற்குள்ளே ரிசல்ட் வந்துருமா நம்ம கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில் எங்களுக்கு அது சம்மந்தமாக எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, டிஆர்பி வெப்சைட்டை செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. டிஆர்பி கிரீவன்ஸுக்கு வேணால் மெயில் பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறாங்க. நாங்களும் கிடைக்கிற நேரம் எல்லாமே டிஆர்பி வெப்சைட்டை தான் செக் பண்ணுறோம். ஒரு அப்டேட்டுமே இது வரைக்கும் நம்மளுக்கு வரல. அட்லீஸ்ட் ஒரு ப்ரெஸ் நியூஸாவது கொடுப்பாங்கன்னு பார்க்குறோம். அது நம்ம எதிர்பார்த்தபடி எதுவுமே வரல இது வரைக்குமே. அதே போல் டிஆர்பி கிரீவன்ஸுக்கு நம்ம எவ்வளவோ மெயில் அனுப்பியாச்சு. நிறைய மெயிலுக்கு ரிப்ளை வரதே இல்லை. அப்படி வந்தாலும் இவங்க சொன்ன இதே பதில் தான் அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட தேர்வு எழுதி 3 மாதங்கள் நிறைவடைய போகுது. 3 மாதங்கள் ஆகியுமே தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியிடப்படலை. அப்படிங்கும்போது தேர்வு எழுதிய தேர்வுகள் மத்தியில் ஒரு பெரும் ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஃபர்தராக நம்மளால் ஒரு ப்ரைவேட் ஜாப்க்கு கூட போக முடியாத சூழ்நிலையில் தான் தேர்வு எழுதிய எல்லா தேர்வுகளுமே இருக்காங்க. சரிங்களா? அதே போல் எங்களுக்கு ஒரு ரிசல்ட்டாவது வெளியிடுங்க, நீங்கள் மற்ற ப்ராசஸ் எல்லாம் எப்போ வேணாலும் வச்சிங்கன்னு கேட்குறாங்க. அதுக்குமே அவங்க எந்த விதமான ரிப்ளை கொடுக்கவே இல்லை. ஆனால் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடியது ஜூன் 4க்கு பிறகு தான் தேர்வு முடிவுகளை வெளியிடுவாங்க. அதிலும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஜூன் 2வது வாரத்தில் தேர்வு முடிவுகளை வெளியிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் முடித்து ஜூலை எண்டுக்குள்ளார போஸ்டிங் கொடுத்துருவாங்க. இப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம முன்பெல்லாம் இது மாதிரிலாம் இது உண்மையாக இருக்காது. ஏன்னா இது எலெக்ஷனுக்கு இதுக்கும் தொடர்பு இல்லை, இது ப்ராசஸ் போயிட்டுருக்குன்னு நினச்சோம். அதுக்கு இடையில் வெவ்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. வழக்கு ஒரு காரணம், இன்னும் பல்வேறு காரணங்களை சொல்கிறாங்க. நமக்கு எது உண்மைன்னு தெரியல. ஆனால் பொதுவாக எல்லாருமே சொல்கிறது ஜூன் 4க்கு பிறகு தான் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும், அடுத்தடுத்த ப்ராசஸ் எல்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஆசிரியர்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறாங்க. எங்களுக்கு தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிடணும், அதே போல் காலி பணியிடங்களை அதிகப்படுத்தணும்னு சொல்லி நேரடியாக சந்திக்க இருக்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு நல்லது நடந்ததுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். இதற்கிடையில் காலி பணியிட விவரங்கள் எப்பயுமே சேகரிப்பாங்க. இந்த நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி இது வழக்கமான நடைமுறை தான். இந்த டைமில் பார்த்தோம்னா எப்பவுமே கவுன்சிலிங் முடிச்சிருவாங்க. இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்கு முன்னாடி ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு நடைபெற்று முடிந்ததுக்கு உடனே நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. 1/6/2024 நிலவரப்படி பள்ளிக்கல்வி, அரசு, நகராட்சி, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் நிரப்பத்தகுந்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் அனைத்து பாடங்களும் காலி பணியிட விவரங்கள் கோருதல் சார்பாக நம்ம 30ஆம் தேதி ஒரு நியூஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வருகின்ற 9ஆம் தேதிக்குள்ளார காலி பணியிடங்களை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே போல் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்விற்கான அரசாணை விரைவில் வெளியாக உள்ளது. அது வந்த உடனே கலந்தாய்விற்கான ஒரு அறிவிப்பு கொடுத்துருவாங்க. நம்ம எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக ஜூலை எண்டுக்குள்ளார அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் ஒரு ரிசல்ட்டை வெளியிட்டாங்கன்னா நம்ம ஃபர்தராக ஒரு ஜாப்க்கு போகிறது நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அப்படிங்கிறது தான் எல்லாருமே கோரிக்கை வைக்கிறாங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், நம்ம வேக்கண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே போல் விரைந்து தேர்வு முடிவுகளை வெளியிடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக இது சம்மந்தமாக அடுத்த அப்டேட் கிடைக்கும் போது நான் நிச்சயமாக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.